இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு. திசை தொடும் துருக்கரு என் தோழர். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பள்ளிக்கு இந்த லைப்ரரி ரூமை வந்து ரெடி பண்ணி கொடுத்து ரோட்டரி கிளப் மூலமாக அனைத்து உதவிகளையும் செய்து எங்களுடைய பள்ளி மாணவர்களும் சிறந்த மாணவர்களாக வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்று உதவி செய்த
அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். தொடர்ந்து வந்து எங்களுக்கு தேவையான உதவிகளையும் நீங்கள் இன்னும் செய்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க, இது மாதிரி கவர்மெண்ட் வந்து எல்லாம் செய்கிறாங்க, ஆனாலும் அந்த கேட்ட உதவிகள் எங்களுக்கு நிறைய கிடைக்க மாட்டேது. அதனால தான் இப்போ நீங்கள் செய்து கொடுத்து எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக அதை நினைக்கிறோம். பீரோ 2 பீரோ கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ சேர்ஸு டேபிள்ஸு, பிள்ளைங்க நல்லா சேஃப்டியாக உட்காந்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ததுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி சார். வணக்கம். இந்த லைப்ரரி வந்து நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நெக்ஸ்ட் ஜென் ப்ளஸ் ரோட்டரி கிளப் லெகசி சார்பாக நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்ட் ஃபர்னிச்சர், எக்யூப்மெண்ட்டு, பீரோ, புக்ஸு எல்லாமே ஒரு பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி புக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் பெரியவர் ஆனோடனே என்ன என்ன இருக்கலாம்னு விரும்புகிறீங்க? கலெக்டர், சூப்பர். நீங்கள்? டாக்டர், போலீஸ், ஆர்டிஸ்ட், சோல்ஜர், இன்ஜினியர், போலீஸ், சூப்பர். இப்போ இதெல்லாம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் படிக்கணும். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதும் சரி, அதுக்கு மேலேயும் நீங்கள் கொஞ்சம் படிச்சாகணும். அதுக்கு தான் இந்த புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸ் நீங்கள் வந்து டெய்லி எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ லைப்ரரி வந்து பர்மிஷன் கேட்டு புக்ஸ் எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேஜஸ் அல்லது ஒரு புக், சின்ன புக் எடுத்தீங்கன்னா எடுத்து படிக்கணும். ஸோ தட் உங்கள் உலக நாலேஜ் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஏற்றிட்டே போவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணாதான் அடுத்த லெவல் நீங்கள் போக முடியும். அது மாத்திரம் இல்லை, சொன்ன மாதிரி இது வந்து வெரி காஸ்ட்லி புக்ஸு, லேட்டஸ்ட் பெஸ்ட் புக்ஸ் இது. ஸோ இந்த புக்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக பாதுகாக்கணும். ஸோ அதை வந்து கிழிக்கக்கூடாது, கிறுக்கக்கூடாது, அதை தூக்கி போடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக புக்ஸை பார்த்துட்டு நீங்களாக இருக்கட்டும், உங்கள் சீனியர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஜூனியர்ஸாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது தப்பு நடக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கோ 5 இயர்ஸ் அப்புறம் அந்த புக்ஸ் அப்படியே இருக்கணும், டேமேஜ் பண்ணாமல். அப்போ தான் எல்லாருமே லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஜூனியர்ஸும் கற்றுட்டே வருவாங்க. அதுக்காக நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நீங்கள் டெஃபினட்டாக இந்த புக்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ரெகுலராக வரீங்கன்னா இன்னும் நிறைய அடிஷ்னல் புக்ஸ் வாங்குவோம், இன்னும் பெரிய லைப்ரரி உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்போம். பட் டெஃபினட்டாக உங்கள் சைட்லேருந்து இருக்க வேண்டியது உங்கள் ஒரு எஃபர்ட், இந்த ஹார்ட் ஒர்க் எடுத்துட்டு நீங்கள் டெய்லி வந்து புக்ஸை படிக்கணும். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ண வேண்டியது எங்கள் கிளப்போட டைரக்டர் ஆஃப் கம்யூனிட்டி சர்வீசஸ் ஆதித்யான்னு. அவர் தான் நிறைய முயற்சி எடுத்துட்டு எல்லாமே செலக்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு புக்கு அவர் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிம்ரன், நம்ம கிளப்போட மெம்பர், அவங்களும் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பள்ளியை வந்து யார் ஐடென்டிஃபை பண்ணாங்க? ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி பள்ளி இருக்குன்னே கூட தெரியல. எந்த ஏரியா ஹெல்ப் பண்ணோம் நம்ம தேடிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ரியலா எஃபர்ட் எடுத்துட்டு உங்க ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணது திரு ராமசுப்ரமணியம் சார் தான். ஸோ அவர் நிறைய வாட்டி இந்த ஸ்கூல் வந்து பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவர் தான் வந்து சொன்னார், நீங்க ஹெல்ப் பண்ணலாம், இட்ஸ் த பெஸ்ட் வே டு டூ இட், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னு. ஸோ தேங்க்யூ ராமசுப்ரமணியம் சார், உங்க எஃபர்ட்ஸ்க்கு. சரி, இந்த எஃபர்ட்ஸ் எடுத்தாலும் பத்தாது, ஸ்கூல் சைட்லேருந்தும் எஃபர்ட்ஸ் வேணும். அதுக்கு நம்ம கிறிஸ்டி பிரிசில்லா மேடம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் அது பண்ணியிருக்க முடியாது. அல்லது இளையராஜா சார், ஸோ அவர் பேர் கேட்கறதே மியூசிக் கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், உங்கள் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ மேடம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் டெஃபினட்டாக டெய்லி வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நன்றி சொல்ல வேண்டியது ஆதித்யா, அடுத்தது அவங்களுடைய பிரசிடென்ட் அபிஷேக், அடுத்தது அவங்க கிளப் மெம்பர் சிம்ரன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒருத்தர் வந்து நேரத்தை செலவு பண்ணக்கூடியவங்க, ஒருத்தர் பொருளை செலவு பண்ணக்கூடியவங்க, ஒருத்தர் தங்களுடைய ஐடியாஸை செலவு பண்ணக்கூடியவங்க. ஸோ இது மூணும் கலந்தாதான் எந்த ஒரு சிறப்பான செயலும் அமையுது. இப்போ எல்லாரும் நான் போலீஸ் கீலீஸ்ன்னு எல்லாம் சொன்னீங்க. அவர் அபிஷேக்னுடைய ப்ரொஃபஷன் யாருமே சொல்லலை. அபிஷேக் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அப்படின்னா ஒரு பட்டய கணக்காளர். அவரு எல்லாருடைய வருமானத்தையும் வருமான வரி செலுத்துறாங்க இல்லையா,
அந்த வருமான வரி செலுத்துறத வந்து முறையா செலுத்துறாங்களா என்னன்றத வந்து சர்டிஃபை பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ரொஃபஷன். அது எப்படி டாக்டர் ஒரு ப்ரொஃபஷன், இன்ஜினியர் ஒரு ப்ரொஃபஷன், லாயர் ஒரு ப்ரொஃபஷனும் சார்ட் அக்கௌண்டன்ட்டும் ஒரு ப்ரொஃபஷன், பட்டய கணக்காளர். ரைட்டா? அதுவும் நீங்க ஆகலாம். புரியுதா? அதுவும் நீங்க ஆகலாம். அதுவும் ஒரு பெரிய ஒரு உயர் பதவி. ஸோ அவருடைய இந்த ஒரு உயர் வேலைகள் இருக்கும் போதும் உங்களுக்காக இந்த நேரத்தை செலவு பண்ணி அவர் பயன்படுத்துறாருன்னா, நீங்கள்லாம் நாளைக்கு வருங்காலத்தில் நீங்கள்லாம் நல்லா படிச்சு நல்ல ஒரு பதவிக்கு வரணுன்றதுக்காக தான். எல்லாருக்கும் இந்த லைப்ரரி, இந்த அதுவும் பர்டிகுலரா உங்க பள்ளிக்கு தான் வந்து பெரும்பாலான செலவுகள் நடந்தது. மொத்தம் இந்த 3 பள்ளியில இன்னைக்கு நாங்க வந்து ஒரு லைப்ரரி இனாகிரேட் பண்ணியிருக்கோம். ஒரு 9 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 9 லட்சம் ரூபாயில வந்து ஒரு 3.5 to 4 லட்சம் ரூபாய் வந்து உங்க ஸ்கூலுக்கே செலவாச்சு. ஏன்னா அந்த லீக் ப்ரூஃப் எல்லாமே பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதை வந்து நம்ம பாதுகாப்பா பராமரிக்கணும். அப்புறம் புத்தகத்தை எடுத்து ஒருத்தன் படிக்கும் போது இன்னொருத்தன் புத்தகத்தை இழுக்கிறது அவன் கையில இருந்து, இவ்வளவு புத்தகங்கள் இருக்கு. ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். ஒருத்தர் படிக்கும்போது அந்த புத்தகத்தை தான் இழுத்து வாசிக்கணும், புத்தகத்தை கிழிக்கிறது இதெல்லாம் பண்ணாம புத்தகத்தை நல்லபடியாக பராமரித்து அடுத்து உங்களுக்கு பின்னாடி வர பசங்களும் இதை பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். இவங்க பண்ண ஒரு சேவை வந்து ஒரு பெரிய சேவை. நாங்க படிப்பு கல்வின்னு வந்தாலே வந்து கல்வியில 3 R இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. முதல் R வந்து ரீடிங்னுவாங்க, அதாவது வாசித்தல். படிப்புக்கு முதல்ல வந்து வாசிக்க தெரியணும். அதுக்கு அடுத்தபடியா தான் வந்து ரைட்டிங்னுவாங்க, அதாவது எழுதுறது. அதுக்கு அடுத்தபடியா வந்து சொல்றது வந்து அரித்மெட்டிக், கணக்கு. இது 3 தான் கல்விக்கு முதல் முக்கியமான ஒரு 3. அந்த 3ல வந்து முதல் அந்த ரீடிங், அந்த வாசித்தலுக்கான ஏற்பாடு உங்களுக்கு பண்ணி கொடுத்த ஆதித்யா, அபிஷேக் அண்ட் சிம்ரன் அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்த கைத்தட்டு. அண்ட் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், HM கூட இத நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி சும்மா பூட்டு போட்டு சாவி போட்டு வைக்காம பசங்களுடைய பலனை அடையணும்ன்றது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ அதற்கான முயற்சிகளை நீங்க தான் பார்க்கணும். நாங்களும் அப்பப்போ வந்து பார்க்குறோம், எங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பார்க்குறோம். ரெண்டாவது இதுக்கான அடுத்த ஒரு 3 ஃபேனுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்றோம். ரைட்டுங்களா? ரைட். தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே வந்து நம்ம பள்ளியில் ஒரு மிக சிறந்த ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. The great social responsibilities of a persons is happening in our school. இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. இந்த வயதில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறது, இட்ஸ் அ பிக் திங். ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், அவங்க எல்லாரும் நமக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் தான் சொல்லணும் நன்றி. ஏன்னா முதல்ல சார் இந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ரோச் பண்ணும்போது, சார் உங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும் இந்த விஷயத்தில். எப்பவுமே கொடுக்குற கை மேலே இருக்கும், வாங்குற கை கீழே இருக்கும் இல்லையா? அப்போதான் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். ஆனால் இவங்க கொடுக்கறது கீழே இருந்தே கொடுக்குறாங்க. இதை நம்மளால அக்செப்ட் எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த கிளாஸ் ரூம் முதல் தடவை சாரும் நானும் வந்து பார்க்கும்போது இந்த கிளாஸ் ரூம் நிலைமை எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப ஒரு மாதிரி பாழஞ்ச நிலைமையில இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு அட்டன் பண்ணி அது மறுபடியும் லீக் ஆகி மழையில 2வது அட்டன் பண்ணி நம்ம ரூட்ல இருந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம பள்ளியின் மீது அவங்க வச்சிருந்த ஒரு அக்கறைய இதுல நம்ம பார்க்க முடிஞ்சுது. மோரோவர் அவங்க இந்த ஸ்கூலுக்கு வந்து உங்களுக்கு வந்து புக்ஸை கொண்டு வந்து கொடுக்கல, நிறைய ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல நண்பன் நல்ல புத்தகத்துக்கு சமம், ஒரு நல்ல புத்தகம் நல்ல நண்பனுக்கு சமம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தட்டி எழுப்பி அவங்க கூட என்ன பண்ணணும், நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது இதிகாசத்துல சொல்லுவாங்க, கர்ணன் வந்து உதவி செஞ்சாரு. அவரு உதவி செய்யறதுதான் எல்லாரும் பெருசா பேசுனாங்க. என்ன எல்லாரும் தான் உதவி செய்யறாங்க, கர்ணன் ஏன் செய்யறத மட்டும் இந்த உலகமே வியந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் கேட்டாராம். உடனே கிருஷ்ணன் சொன்னாரா, சரி நான் அவங்க 2 பேருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், கர்ணன் ஏன் சிறந்தவன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் ஒரு தங்க மலை எடுத்துட்டு வந்து கொடுத்தாராம். இந்த தர்மா நீங்க வச்சுக்கோ, ஒரு தங்க மலை, நீ இதை உதவி பண்ணு,
கர்ணனை கூப்பிட்டு இந்த ஒரு தங்கமலை நீ உதவி பண்ணுன்னு சொன்னாராம். தர்மம் என்ன பண்ணாராம், நான் எப்படி உதவி பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் அழைப்பு விடுச்சு அவங்களுடைய வீரர்களை வர சொல்லி எல்லாரையும் லைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடு, ஊருக்கே போட்டோம், எல்லாருமே அதை அனுபவிக்கணும்னு சொன்னாராம். செஞ்சுட்டு வந்து கிருஷ்ண கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னாராம், ஐயா அது மாதிரி பண்ணிட்டேன் பாருங்க, எல்லாரும் பயன் அடைஞ்சிட்டாங்கன்னு. நீ பண்ணிட்டியா, இப்ப பாரு கர்ணன் என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை காட்டும் போது கர்ணன் என்ன பண்ணாரா, ஊர் மக்கள் எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டு அங்க மலை இருக்கு, தங்கம் இருக்கு, யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாராம். இப்போ மக்கள் வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு போனாங்களாம். இப்போ கர்ணனுக்கும் தர்மனுக்கும் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, நீ உதவி செய்யறதுல கூட அளவு பார்த்து தான் உதவி செய்யற, கர்ணன் அளவு பார்க்காம உதவி செஞ்சிருக்க, அதனாலதான் இந்த உலகத்துல எல்லாருமே கர்ணனை வந்து இவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்கன்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு செயலை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. இட்ஸ் வெரி ஹானர், ரொம்ப பெருமையான விஷயம். நம்ம தமிழ்நாடு வந்து நூலகத்துக்கு ஃபேமஸ், தெரியுமா உங்களுக்கு? நூலகத்துக்கு ஃபேமஸ். ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நூலகம் எங்க இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். அங்க அண்ணாவுடைய சிலை இருக்கும், அந்த சிலைக்கு அடியில ஒரு வாக்கியம் இருக்கும். படிச்சிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? அதுல போட்டிருப்பேன் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவைகள் உணவு, உடை, உறைவிடம், அடுத்ததான் என்ன இருக்கணும், புத்தகம் இருக்கணுமா. எப்படி ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, உறைவிடம் முக்கியமோ அந்த தேவைகளின் அடிப்படையில் 4வது தேவை புத்தகம். அப்படிப்பட்ட ஒரு தேவையை நமக்கு இன்றைக்கு நிறைவு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து நம்மளால இதுக்கு எப்படி உங்களால நன்றி கடன் தெரிவிக்க முடியும்னா, இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க, இதை பயன்படுத்தி வாழ்க்கையில சிறப்படையணும். இதே போன்ற உதவிகள் எங்க சென்னை மாநகராட்சி பள்ளிகள் மற்றும் உதவி பெறும் பள்ளிகளுக்கு கிடைக்கணும், அதை நீங்க செய்யணும். அதுக்கு நீங்க நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல உடல் வலிமையோடும் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பள்ளி மேலாண்மை குழு சார்பாக இந்த லைப்ரரியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த சார் ஆதித்யா சாருக்கும் சிம்ரன் சாருக்கும் அபிஷேக் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பள்ளி குழந்தைகளுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதை அதிகமாக முன் வந்து செய்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் சார் மூலிமா வந்து நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க. குழந்தைங்களுடைய படிப்பும் குழந்தைங்களுடைய எதிர்காலமும் கருதி நீங்கள் இந்த விஷயம் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இதே போல் அதிகமாக இந்த அரசாங்க பள்ளி செயல்படுற இடத்துலலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு அந்த பசங்களை மேம்படுத்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.